हरैर्नामैव नामैव नामैव मम जीवनम् कलौ नास्त्येव 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 गतिरन्यथा हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनं हरे राम गोपालं भज गोविन्दं मम जीवनं गोविन्दं भज जीवनं भज गोपालं मम जीवनं गोविन्दं मम जीवनं भज गोपालं मम जीवनं गोविन्द 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 गोपाल गोविन्द गोपाल गोविन्द गोपाल गोविन्द. சுவாமி ஊருக்கு வந்தார். அப்பவும் இருக்கும் இல்லையோ, ஒருத்தர் எல்லாரும் தாசன் 10 ரூபா நமஸ்காரம் பண்ணுறா. இவர் பகவான் வேற இல்லை, பாண்டுரங்கன் வேற இல்லை, பரமபக்தராகிய தாசர் வேற இல்லைன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா. ஒரு கூட்டம் ஆரம்பிச்சது. இவருடைய எழுத்துக்கள் சாகித்யங்களெல்லாம் இதை போய் ஓலைச்சுவடியில் எழுதி போய் வியாசபீடத்தில் போய் அந்த வியாசராயரை வச்சுருக்காரு. என்ன இது, இந்த ஆச்சாரியாளுக்கே இப்படி ஆகிடுத்து. ஒரு மாதிரி வயசாகுது அவருக்கு. இப்படிலாம் பண்ண மாட்டார், இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டார். அது என்னன்னு தெரியல. ராஜா வேறு அழிச்சுன்னு போயிட்டாரோனோ அவனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுத்து. இவருடைய இப்படிலாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி பேசுமே. தூக்கி தீயில் எரிஞ்சாலாம் எழுதி வச்சுருக்கிறத. பயத்தறிச்சல்ல ஒத்துக்கும் தெரியாமல் இருக்கிற போது ஒருத்தன் பார்த்து இதுக்கு ஒருத்தனை தயார் பண்ணி ரெடி பண்ணி அவன் தூக்கி எறிஞ்சு விட்டான். பார்த்தா திருப்பி அவ்வளோ ஓலைகளும் திருப்பி வியாசராய பிடத்தில் ஒட்டி கொண்டன. சுவாமியுடைய சாகித்யம் அங்கீகாரம், பாண்டுரங்கன்ட்டு அங்கீகாரம் ஆகிடுத்து, பீட்டத்தில் அங்கீகாரம் ஆகிடுத்து. அந்த காலத்திலேயே ஆனானப்பட்ட திருவள்ளுவரே சங்க காலத்தில் அவரோட திருக்குறளை ஒத்துக்கலை. யாரும் திருப்பிய பொத்தாமர குளத்தில் சங்கத்தில் போட்டு சங்கப்பலகையில் போட்டு அது அப்படி எதிர் நீச்சடித்து திருப்பி அந்த தாமரை அந்த திருக்குறளை கொண்டு சேர்த்ததான் கரையில். திருவள்ளுவருக்கே அந்த கதின்னு நல்ல இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே அப்படித்தான். கம்பராமாயணம் எழுதிய கம்பர் அப்படியே வால்மீகியைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். அதை முதல் நூலாக கொண்டு தான் எழுதியிருக்கிறார். என்றாலும் ஓரிடத்தில் அவர் கம்பர்னு அவருக்கு பேர் வந்ததே தூணில் இருப்பவர் நரசிம்ம பக்தர். அவர் வைஷ்ணவத்தை ஆதரித்தவர், வைஷ்ணவ பக்தியில் இருந்தவர். அவர் நரசிங்க பெருமானின் பக்தர். அதனால தான் அவர் கம்பர்னு பேர், கம்பத்தில் இருப்பவர். மற்ற ராமாயணங்களில் இல்லாமல் தன்னுடைய ராமாயணத்தில் நரசிம்ம அவதாரத்தை சேர்த்தார். ராமாயணத்தில் எப்படி சேர்த்தார்? கம்பராமாயணத்தோட விசேஷம் இது ஒன்றும், மற்ற ராமாயணங்களில் இல்லாத விசேஷம். ராவணனுக்கு விபீஷணன் அறிவுறுத்துகிறான், நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னா, நீ பெரிய பெரிய தபஸெல்லாம் பண்ணியிருக்கலாம், பெரிய வீரனாக இருக்கலாம், வரங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கலாம், பெரிய தீரனாக இருக்கலாம், நீ செஞ்ச காரியம் மகா பாவம். அது எந்த உலகத்துக்கு போனாலும் பிராயச்சித்தம் கிடையாது, முதல்ல தாயாரை கொண்டு ராமன்கிட்ட சேர்ப்பி அப்படின்னு சொல்கிறார். என்னடா மானிட பதர் அவன், என்னடா நாம் பெறாத வரங்களா, பண்ணாத தபஸா, நமக்கு இல்லாத அறிவா, தெரியாத ஞானமா, என்னமோ எனக்கு போய் நியாயம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறச்ச, நாம் எல்லோரும் இவ்வாறு தான் தபஸ் பண்ணினோம், அந்த வரத்தை கேட்டோம், இந்த வரத்தை கேட்டோம் சொல்லிவிட்டு வரங்களை கேட்டோம். வரங்களை அறிந்து அறிந்து தெரிந்து தெரிந்து புரிந்து புரிந்து கேட்டிருக்கிறோம். ஆனால் எந்த வரத்தை எப்படி அறிந்து புரிந்து புரிந்து கேட்டாலும் அந்த வரங்களை எப்படி அறிவது என்பது அறிந்துவிட்டு அறிந்து விடுவான் உன்னை. இப்படித்தானே நடந்திருக்கு. நம் முன்னோர்களை பாரு ஒவ்வொருத்தன் அப்படின்னு சொல்கிறச்ச ஹிரண்யாட்சன் கதை வருகிறது. ஹிரண்ய கசிபுவை பற்றி சொல்லும் பொழுது அவன் இந்த மாதிரி தான் மமாகாரம் அகங்காரம் எல்லாம் ஒருங்கே உருண்டு திரண்டு ஹரியை அவன் தூஷணம் பண்ணினான். குழந்தை என்ன பண்ணித்து பிரகலாதன், அது ஹரியை நம்பித்து அப்படின்னு சொல்கிற போது நரசிம்மாவதாரம் பற்றி பேசப்படுகிறது. நாம மன்னது கேள் நமோ நாராயணாய என்ற ஒரு அஷ்டாட்சர மந்திரத்தை குழந்தை பிரகலாதன் தந்தைக்கு காதில் போட்டுக்கொள் என்று சொல்கிறது. ஓமவேள்வியின் ஒரு பயன் காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் க்ஷேமம் வீடுறச் செய்வதும் ஓமவேள்வியின் ஒரு பயன் உயிப்பதும் ஒருவன் நாமம் மன்னது கேள் நமோ நாராயணாய என்று கம்பராமாயணத்தில்
அவர் திருமங்கையாழ்வாரை அவர் அப்படியே எடுத்திருக்கார், இவருடைய வாய்ஸில் அடிச்சிருக்கார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீ வீசும் பருளும் பலந்தரம் செய்யும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணாய. சொல்லை நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணாய என்ற சொல்லி என்னெல்லாம் செய்யும்? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் மற்றும் தந்திடும் பலந்தரம் செய்யும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அப்படி ஒரு நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். இதை அப்படி கம்பர் 4 வரியில் அழகாக ப்ரிசைஸாக எழுதிவிட்டார் ஒரு கேப்சூல் ஃபார்மில். இன்னும் அழகாக சின்ன இது ஒத்துப்பாளம் அந்த காலத்தில் என்னமோ பண்ணினது வேற ஒன்றும் வர்ணனை இல்லை, அனாவசிய வர்ணனை இல்லை. நரசிம்ம சுவாமியை பற்றி நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கா, அது எப்படி மூலத்தில் இல்லை, இவர் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கம் கோயில் அரங்கேற்றத்துக்கு எல்லாரும் அப்படி சில பேர் கூடி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டுன்னு எல்லோரும் திடீர்னு ஒழிகன்னு கற்றுவாளே, அது மாதிரி ஆரம்பிச்சுட்டா. சரி இதை அரங்கேற்றி பார்ப்போம் சொல்லிட்டு அந்த கம்பராமாயணத்தை கம்பர் படிக்கும் பொழுது அரங்கேற்றும் பொழுது செங்கட்சியம் சிரித்தது அப்படின்னு சிரித்த உடனே அந்த கம்பத்திலேருந்து அந்த தூண்லேருந்து இருக்கிற நரசிம்ம சுவாமி ஹஹஹஹா அப்படின்னு சத்தம் கொடுத்தாராம், அங்கீகாரம் கொடுத்தாராம். அப்புறம் தான் கம்பராமாயணத்தை செங்கட்சியம் சிரித்ததுன்னு ஒன்று சிரித்தது, இந்த சீயம் சிரித்தது. இந்த மாதிரி ஒரு மகான்களுக்கு சோதனைகள் வருவது எதற்காக என்றால், பின்னால் யாரும் அந்த நூலை பற்றியோ அந்த ஒரு வேதாந்தத்தை பற்றியோ அவர்களுடைய கருத்துக்களை பற்றியோ அவர்கள் சொன்ன அந்த பொன்னான வாக்குகளை பற்றியோ வாகமிருதங்களை தூஷிக்கக்கூடாது. அதை எல்லோரும் அதை உபாசன கிரமத்தில் அதை உச்சாடனம் செய்தாலே போகும். பாடணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பாட முடியுமா? கேட்கத்தான் முடியும், கேட்கலாம், ஸ்மரணம் பண்ணணும், படிக்கலாமே, இலக்கியமாக படிக்கலாமே, மந்திரமாக படிக்கலாமே, பாராயண கிரமத்தில் வைத்து கொள்ளலாமே. அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பகவானே அங்கீகாரம் பண்ணணும். ராமாயணத்தை ராமரே அங்கீகாரம் பண்ணினார், பாரதத்தில் சகஸ்ரநாமத்தை கிருஷ்ணரே அந்த பகவானே அங்கீகாரம் பண்ணி கேட்டுட்டு இருந்தார். பீஷ்மர் சொல்கிறச்ச சகஸ்ரநாமத்துக்குள்ள பெருமையே பீஷ்மர் சொல்கிறச்ச அவர் கடைசி காலத்தில் அவர் தன்னுடைய சரீர உடலை நீக்குவதற்கு முன் அவர் தர்மர் எல்லாருக்கும் அவரை பாராயணம் பண்ணி அதை எடுத்து சொல்கிறார். அந்த பெருமையை அவர் சொல்கிற சகஸ்ரநாமத்தை கிருஷ்ணனே இருந்து கேட்குறார், அந்த பெருமை சகஸ்ரநாமத்துக்கு. அதே மாதிரி அந்த பெருமைகள் வர வேண்டும் என்று பகவான் இந்த ஒரு லீலையை செய்து காண்பிக்கிறார். சுவாமியுடைய புரந்தரதாசருடைய சங்கீதம் என்று பார்க்கும் பொழுது மார்க்கம் தேசி என்ற 2 வகை. இதற்கு நடுவில் பரவாயில்லை, சங்கீதத்தை பற்றி சொல்லிவிடுகிறேன். மார்க்கம் தேசி என்கிற முறைகளை சேர்த்து அழகாக அவருடைய சங்கீதம் ஹிந்துஸ்தானி சங்கீதத்திற்கும் கர்நாடக சங்கீதத்திற்கும் ஒரு பெரிய பாலம், இணைக்கும் பாலம் போல விளங்கியது. திரிவேணி சங்கமமாக அது கன்னடம், மகாராஷ்டிரம், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், இந்த 3 பாஷையும் சேர்த்து திரிவேணி சங்கமமாக அவருடைய சாகித்யங்கள் விளங்குகின்றன. இதுக்கு மேலே ராகங்களை பற்றி சொல்லும் பொழுது சத்வ, தாமச, ராஜச என்ற உட்பிரிவுகளை பற்றி அறிஞர்கள் பேசுவார்கள். அந்த ஒரு நியாயங்கூட இவருடைய சங்கீதத்திலையும் ஹிந்துஸ்தானி ராகங்களில் பல ராகங்களிலும் இன்னும் அதில் அநேக ஒரு நவீன ராகங்களில் கூட ரேர் ராகம்னு சொல்லுவாரே அந்த மாதிரி ராகங்களில் கூட நூதன ராகங்களில் கூட இருக்கின்றன. இந்த தெற்கத்திய சம்பிரதாயத்தில் இருக்கும் பல ராகங்களில் இருக்குது. இது என்ன அந்த காலத்தில் ஒரே ஒரு கஷ்டம்னு, சிஷ்யர் கணங்கள் நிறைய இல்லை, எல்லாம் பாகவத சிரேஷ்டாலாக போயிட்டா. பாகவத சிரேஷ்டால் இதில் அந்த நேரம் பாதி நேரம் வாங்கி பாடுவா, பாதி நேரம் சரியாக கேட்க மாட்டா, சில நாழி நாமாவளி சொல்லுவா. எல்லாம் சங்கீதம் தெரிந்து புரிந்து எத்தனை பாகவதர் சிரேஷ்டர்கள் பின்னால் அதை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிருப்பார்கள் என்று கேட்டால் அது பலவித மாறுதல்களுக்கு உட்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா லட்சண ஞானம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நொட்டேஷன்லாம் எழுதி வச்சு இந்த லிபி, சங்கீத லிபி எழுதி வைத்தாலே
அந்த பாடும் முறையில் நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷம், 10 வருஷத்துக்கு 10 வருஷம், ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன், செஞ்சுரிக்கு செஞ்சுரி மாறுபடும். அப்படி இருக்கும்பொழுது இது இல்லாத ஒரு சிஷ்ய பரம்பரையும் இல்லாமல் அச்சுக்கூடங்கள் மிகவும் வசதியான நிலைமையில் நினைத்த பொழுது அச்சில் ஏற்றலாம் என்ற ஒரு நிலை இல்லாமல் இருந்த காலம் 14th 15th செஞ்சுரி. அப்போ அதனால் சுவாமி அதை ராகம் தாளம் எதையும் நிர்தாரணம் பண்ணாமல் அவள் சிஷ்யாள் அவருடைய எத்தனை பதங்கள் எழுதியிருக்கிறார் என்று கேட்டால் 47,500 பதங்கள் எழுதியிருக்கிறதாக வரலாறு. அவருடைய சிஷ்யர்கள் விஜய விட்டலதாசர், ஜெகநாத விட்டலதாசர் இருவரும் சேர்ந்து அவருடைய குழந்தைகள்லாம் பஜனையில் சேர்ந்துட்டு அவளும் பாடுவாளாம். ஒருத்தன் மிருதங்கம் வாசிப்பானா, ஒருத்தன் எழுதுவான். இப்படின்னு வந்தது இதோ ஒரு ஆயிரக்கணக்கான சில பதங்கள். பெல்காம், உடுப்பி போன்ற இடங்களில் அந்த ஒரு ஃபேமிலி சில குடும்பங்களிலிருந்து, பாகவத சிரேஷ்ட குடும்பங்களிலிருந்து நமக்கு சாகித்யங்கள் என்று கிடைத்திருக்கின்றன. அந்த சாகித்யங்களை எப்படி பாடினாலும் அந்த பாவம் கெடுவதே இல்லை. இதில் ஒரு ரொம்ப அழகான சமாச்சாரம், அதிசயமான சமாச்சாரம். அந்த ராகத்தை ஒரு கீர்த்தனத்தை எடுத்த நாட்டுப்பாடல் வழியில் பாடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ரொம்ப அலங்காரம் இல்லாமல், சங்கீத அலங்காரம் இல்லாமல் வர்ணமெட்டு அளவில் வச்சுக்கிறோம். அடுத்தது பியூர் மியூசிக்காகவே அதை அலங்காரம் பண்ணி நிறவல் சுரம் பாடி அப்படின்னு வச்சுக்கிறோம். அல்லது அது ஒரு இந்துஸ்தானி ராகத்திலே பாடுறோம். அல்லது மெல்லிசை, வல்லிசையாக இருக்க வேண்டாம், வில்லிசையாக கூட இருக்கலாம், மெல்லிசையாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டா கூட இதுக்கு எந்த ரூபம், எந்த ஒரு அலங்காரம் பண்ணினாலும் அந்த சாகித்யங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. சுவாமியுடைய சாகித்யங்கள் ராம 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 ராமாயணிரோ சீதா ராம 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 ராமாயணிரோ சீதா ராம ராம. சரி, இப்படி சொன்னாலும் ஏற்றுக்கிறது. ராம 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 ராமாயணிரோ ராம 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 ராமாயணிரோ இப்படி சொன்னாலும் ஏற்றுக்கிறது. ராம 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 ராமாயணிரோ ஓ ராம 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 ராமாயணிரோ இப்படி சொன்னாலும் இது ஏற்றுக்கிறது. ராம 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 ராமாயணிரோ ராம 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 ராமாயணிரோ அப்படின்னு ஒருத்தர் பாடினாலும் அதுவும் ஏற்றுக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு ஜெகதோத்தாரண. ஜெகதோத்தாரண ஆடிசிதழு யசோத ஜகதோ உதாரண ஆடிசிதழு யசோத ஜகதோ உதாரண. ராஜாவிங்கார் என்று ஒரு பெரிய வித்வான் இருந்தால் சென்ற தலைமுறையில். அவர் அந்த காலத்தில் ஓடியன் கிராமஃபோன் ரெக்கார்டில் கொடுத்து இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக, இந்த காப்பியிலேயே எல்லாம் ஒரே காப்பி, அவர் பாடினது காப்பி. இந்த ஒரே ஒரு விஷயத்தில் அந்த ப்ரோக்ராமில் குவிஸ் போடுற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தெல்லாம் அடிக்கலாம், குடிக்கலாம், பாடலாம். இதுதான்னு கேட்டால் காப்பி. அதுலேருந்து எல்லாரும் அப்படியே காப்பியிலே பாடின்னு இருக்கா ஜெகதோத்தாரணாவை. கொஞ்சம் காலப்பிரமாணம் சில பேர் ஜகதோத்தாரண ஆடிசிதழு யசோதே ஜகதோதா இப்படி பாடுவா. பெல்காம், பெல்லாரி போன்ற இடங்களில் இந்த உலகத்தையே உதாரணம் பண்ணின ஹரியை, இந்த விஷ்ணு, நீ சின்ன குழந்தை கிருஷ்ணனை ஆக்கி இந்த யசோதை என்ன பண்ணிவிட்டா தொட்டிலில் போட்டு ஆட்டின்னு இருக்காடாப்பா அப்படின்னு சொல்கிற பாட்டு. உண்மையாக அந்த இடத்தில் சம்பிரதாயமாக எப்படி பாடுவாளான்னு ஜகதோதாரண அடிசிதழு அடிசிதழு ஆடிசிதழு யசோத
ಜಗದೋದಾರಣ ಆಡಿಸಿದಳು ಯಶೋದೆ. இப்படின்னு தான் சம்பிரதாயம். இன்றைக்கி இதை பாடினா கச்சேரியில் கடைசியில் ஏற்கனவே சொன்னேன், இது கடைசியில் பாடுற மாதிரி வரபோது எல்லாருக்கும் அந்த 8:30 மணி 8:45 மணி ஆகி அந்த ஃபீவர் எல்லாருக்கும் வந்திருக்கும், வயிற்றில் மணி அடிச்சிருக்கோம். சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே சர்ப்பம் ஆடுற மாதிரி கொஞ்சம் ஆடின்னு இருப்பா. அது நீலாம்பரி வேற, அதனால அது காப்பிலே நின்றுடுத்து. ரெண்டும் தான் நன்னா இருக்குது. அப்படி யாராவது பாடினாலும் நன்னா தான் இருக்கும், இப்படி பாடுறதும் நன்னா தான் இருக்குது. பாலிசவம்மா முத்து சாரதே, அது ஃபோக் மாதிரியும் பாடுவா. தார்வார் அந்த பக்கத்தில் பாடுற விதமே வேற. பாலிசம்மா முத்து சாரதே, பாலிசம்மா முத்து சாரதே, அப்படி தான் பாடுவா. பாலிசம்மா முது சாரதே, எப்படி இது பல ரூபங்களில் வரும். அந்தகன தூசரிக்கே கிஞ்சித்து தயவில்ல, அப்படி பாகேஸ்வரி அப்படியே அந்த ஹிந்துஸ்தானிலேருந்து அப்படியே வந்திருக்கும். இந்த மாதிரி பல விதங்கள். எந்த ஒரு ராகத்தை அதற்கு நாம் அலங்காரமாக பீதாம்பரமாக நாம் ஏற்றிவிட்டாலும் அந்த சாகித்யங்கள் அந்தந்த பாவத்தை அந்த ராகத்திற்குள்ள அந்த ஸ்வரூபத்தை கொண்டு பாவத்தை கொண்டு, இந்த பாவம் கிடவே இல்லை, பாவம் அச்சு கிடவே இல்லை. அதுதான் புரந்தர சாகித்யத்தில் ரொம்ப ஒரு பெருமையான வசத்தியான விஷயம். இருந்தாலும் அந்தந்த தேசங்களில் அந்தந்த ஒரு ரீஜன்ஸில் பாடுற சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது. அதை மாற்றாமல் பாடினால் ஒரு நல்ல சம்பிரதாயம் என்று நான் சொல்வது என்னவென்றால், எது எப்பொழுது வசத்தியாக பல ஆராய்ச்சிகளின் விளைவாக வசத்தியான ஒரு சமாச்சாரம், ஒரு கருப்பொருள் நிலைத்து நின்றதோ, அந்த கருப்பொருள் நிலைத்து நின்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட கருப்பொருளுக்கு பேர் தான் சம்பிரதாயம்னு பேர். எங்கள் அப்பா 5-3-7னார், அதனால் அதான் ரைட்டு, நானும் 5-3-7 தான் சொல்லுவேன். ஏன்னா பைத்தியக்காரன் அவனுக்கு என்னவோ ஆச்சு, மெட்ராஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் அவனை கொஞ்சம் காமிச்சிட்டு வாங்குவோன்னு சொல்கிற இடமா தான் இருக்கும். அதை போய் சம்பிரதாயங்கிறத தப்பாகவே யாரும் நினச்சிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வேணால் இப்படி பாடிக்கோங்க, எங்கள் சம்பிரதாயம் இப்படி தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாளே. அது சரியாக இருந்தால் பரவாயில்லை, அது சரியாக இல்லாவிட்டால் அதை நம்ம பெரியவாளை தூஷணம் பண்ண வேண்டாம். அதை அப்புறம் எப்படி வந்திருக்கும் என்று நாம் கேட்டு, பல பெரியோர்கள் எப்படி அதை சீர்படுத்தி முறைப்படுத்தி இருப்பார்கள் என்று அந்த சம்பிரதாயத்தை நாம் கையில் கொண்டு நாம் அதை அனுஷ்டித்து நம்ம அழகாக அதை பண்ணிட்டு வரலாம். சம்பிரதாயத்துக்கு அப்படி தான் மதிப்பு கொடுக்கணும். சுவாமியுடைய ஸ்வராவளி பண்ணினார், கீதம் பண்ணினார், பதங்கள் பண்ணினார், கீர்த்தனைகள் பண்ணினார். தாளப்பாக்கம் பிரதர்ஸ் அன்னமாச்சாரியார்கள் கீர்த்தனம் செய்தவுடன் அவர்கள் கீர்த்தனம் செய்த அந்த அஸ்திவாரத்தை இன்னும் பல கட்டடங்கள் கட்டி சுவாமி பல்லவி அனுபல்லவி சரணத்தோட கீர்த்தனங்கள் பண்ணினார். சூளாதி ரொம்ப வசத்தியான சமாச்சாரம். சூளாதி என்றால் சுனஹாதி, சுலபமான பாதை என்று பெயர். சுளுஹாதி, எளிமையான பாதை என்றும் பெயர். அது தாளாங்கமத்தோடையும் பாடலாம், சுத்தாங்கமும் பாடலாம். அது தாளத்தோடு பாடி ஒரு 7 தாளத்துலையும் போடு, 8வது தாளம் ஜோம்பட்டான்னு ஒரு தாளத்தில் வேற போட்டிருக்காராம். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி சமாச்சாரங்கள், ரொம்ப அதுக்குள்ளே போல. இருந்தாலும் அப்படி இருந்தது என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படி ஒரு சூளாதிகளை 64,000 சூளாதி பண்ணினாராம். நினச்சே பார்க்க முடியாது. எந்த கம்போசரும் எந்த வாக்கியக்காரரும் உத்தம வாக்கியக்காரர் லிஸ்ட்டில் பார்க்குற போது இத்தனை கீர்த்தனைகள், இத்தனை சூளாதி, இவர் சுவாமி தான், நாரதர் தான் அவதாரம் பண்ணி செஞ்சுருந்தால் தான் இப்படி செஞ்சுருக்க முடியுமே வெளியே. ஒரு தனி மனிதனாக இருந்து நல்ல புத்திசாலி அவர் எப்படி பண்ணினார், அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் கலிகாலத்தில் இந்த அவதாரங்கள் எல்லாம் பரமபக்த சிரேஷ்டர்கள் வியாசராய மடத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று சுவாமி தன்னுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து இப்படி கையில் தேய்ச்சுட்டே இருந்தாரா, உதிரியத்தை எடுத்து. எல்லோரும் என்ன சுவாமி என்ன செய்கிறீர்கள்? பாண்டுரங்கன் கோவிலில் அந்த தீப்பந்தம் பிடிக்கிறவா அவளோட அசிரத்தையினால்
அந்த படுதாலை பிடிச்சிடுத்துடா, இப்படி பரவி அப்படி உள்ளே போயிடுத்துனா என்ன பண்ணுறதுடா, நான் அதை அணைச்சின்னு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு சுவாமி வந்து, என்ன இவர் வந்து சும்மா இவர் பாட்டுக்கு சொல்கிறாரா, ஏதாவது அப்படி இருக்கா சொல்லிட்டு உடனே வந்து போய் பார்க்க சொன்னலாம். அங்கே கோவிலில் சொல்லின்னு இருக்காளாம், நல்ல வேளை பெரிய தீ விபத்து நேரம் விருந்தது, நான் சுவாமி தாசர்வாள் வந்து உடனே அவர் ஒத்தரா நின்று எல்லாத்தையும் அணைச்சூட்டு போயிருக்கார், அதனால கோவில் புடைச்சதுன்னு சொன்னாலாம். உடனே வந்து சொன்னாலாம், சுவாமி வேறு இல்லை தாசர் வேறு இல்லை என்பதற்கு இந்த கதைகள், இந்த திவ்ய சரித்திரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நமக்கு பிரமாணம். சுவாமி சும்மா பாட்டுக்கு ஒருத்தரை சொல்லிட்டோன்னே நாளைக்கு மற்றவா வந்து அதை தூஷணை பண்ணக்கூடாதுன்னு சுவாமி இந்த திருவிளையாடல்களை நிகழ்த்தி காண்பிக்கிறான். உஞ்சவிருத்தி என்னும் அந்த ஒரு விருஷ்டியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி, சாதாரண ஒருத்தன் உஞ்சவிருத்தி பண்ணினான்னா அதில் ஒன்றும் உலகத்தில் யாருமே அதை வந்து கண்டுக்க கூட மாட்டா, பார்த்துக்கவே மாட்டா. அவனுக்கு வேறு வழி இல்லை, உஞ்சவிருத்தி பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை, கௌரவமாக பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாம் வேணும் இன்றைக்கி விற்கிற விலையில், இது ஒரு நல்ல பிஸ்னஸ் சார் அப்படின்னு கூட சொல்லிடுவாள். நவகோடி நாராயணன் எல்லா செல்வத்தையும் துறந்து விட்டு குடும்பத்துடன் உஞ்சவிருத்திக்கு புறப்படுகிறார் என்றால் அந்த விருஷ்டி உலகத்தில் நிலைத்து நின்றது. அந்த ஒரு சிரேஷ்டிதமான, அந்த ஒரு வசத்தியான ஒரு தர்மம், பாகவத தர்மம் நிலைத்து நின்றது என்றால் அதற்கு பிதாமகர், சங்கீத பிதாமகர் புரந்தரதாசர் அவர்தான் காரணம். ஏகாதேசி விரதத்தை ரொம்ப வந்து அவர் வந்து அனுஷ்டிப்பார். பாகவதர் சிரேஷ்டாரோட சேர்ந்து ஏகாதேசி எல்லாரும் சேர்ந்து இருந்துவிட்டு தப்பித்தவரி யாரும் அந்த பக்கம் போய் நைஸாக வந்து ஒரு ஃபேண்டா கிண்டா குடிச்சுட்டு வர முடியாது, 4 வாயில் போட்டுன்னு வர முடியாது. எல்லாரையும் இருந்து எல்லோரும் நாமாவளி சொல்லுங்கோ, எல்லோரும் ராமஜபம் பண்ணுங்கோ, எல்லாரையும் அந்த கூட்டத்தை பூரா வந்து அவர் அழகாக வந்து ஆட்படுத்தி கொண்டிருந்தார். அதி உஷத்காலத்திலேயே துவாதசி பாராயணை பண்ணிடுவாராம். ஒரு தரம் சுவாமியே என்ன பண்ணினாராம், புரந்தரதாசர் ரூபத்தில் அந்த துவாதசி பாராயணையை நடத்தி வச்சாராம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், சுவாமி வேறு இல்லை தாசர் வேறு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இவருடைய ஒரு 60-62 வயசில் அவருடைய தர்மபத்தினி சரஸ்வதி பாய் அவர் காலமடைந்தார். அதுக்கப்புறம் அவர் சந்நியாச கிரமம் வாங்கிட்டு 15 வருஷம் தாசவிருத்தி பண்ணிட்டு சன்னியாசியாக இருந்துட்டு இந்த பக்தி நிறைய இந்த பக்தி விருத்தியை பண்ணிட்டு உலகத்திற்கு எல்லோரையும் நீங்கள் வாருமே பெருத்த பாருளீர் என்று எல்லாரையும் அவர் வந்து அந்த நாராயண நாமத்தை சொல்லிவிட்டு ஹரி சர்வோத்தமத்துவம் என்கிற ஒரு தத்துவத்தை அவர் தாசராக இருந்து கொண்டு உலகத்தில் அவர் எல்லோருக்கும் அந்த ஒரு பரம பக்தவத்சலனுடைய கிருபைக்கு பாத்திரர்களாக செய்துவிட்டு அவருடைய ஒரு 80வது வயசில் அவர் வந்து பெருமாளுடைய திருவடியில் திவ்ய சரீரத்தோடு அவர் இறைவன் திருவடி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்பது இந்த ஒரு புண்ணிய சரித்திரத்தின் வரலாறு. ரொம்ப இந்த சரித்திரத்தை படித்தா நமக்கு என்னெல்லாம் நமக்கு லாபம்னு பார்த்தா, ஒரு மனிதன் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், காதருந்த ஊசியும் காணாது வாராது காணும் கடை வழிக்க. காதருந்த ஊசியை கூட நம்ம பார்க்கக்கூடாது, முதல்ல காதருந்த ஊசியும் வாராது காணும் நம் கடை வழிக்கேன்னு பட்டினத்தார் சொன்னார். அப்படி இருக்கிற போது செல்வத்தை சேர்த்து வச்சு மற்றவாளுக்கு கொடுக்காம சேர்த்து வைக்கிறதுல என்ன பிரயோஜனம், தானும் அனுபவிக்கலை, உலகத்துக்கும் பிரயோஜனப்படலை. செல்வம் இருக்கிற போதும் அவனுக்கு செலவழித்து அனுபவிக்க தெரியாது, செல்வம் இல்லாத போது முடியாது. சில பேருக்கு மனசு இருக்கும், கையில் பணம் இருக்காது. சில பேருக்கு மனசும் இருக்கும், கையில் பணமும் திரவியமும் இருக்கும். அவள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணின தர்மவான்கள். இந்த மாதிரி அவளுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கிறச்ச அந்த ஒரு பாக்கியத்தை பகவானுக்கே திருப்பி தர்மம் பண்ணி அந்த புண்ணியத்தை கட்டிக்கிற சீக்கிரம் பகவான் அவளை கடைக்கண் பார்த்துடுவான், திரும்பி பார்த்துடுவான். சில பேருக்கு பணம் இருக்கும், மனசு இருக்காது. சில பேருக்கு பணமும் இருக்காது, மனசும் இருக்காது. அப்படி பல ரகங்கள் உண்டு. நாம் எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு சிறிது மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், லோகார்த்தமாக நாம் பரோபகார்த்தம் இதம் சரீரம் என்று நாம் இருக்க வேண்டும் என்பது இந்த தாசர்களின் சுச்சரித்திரத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஏற்படும் உணர்வு. சங்கீதம், சாகித்யம், பக்தி, நாம சங்கீர்த்தனம்
வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி அந்த பகவானை நாம் காண வேண்டும் என்று நாம் துடிக்கும் மனத்தை உடையவர்களாய் சர்வசதா காலமும் அவனுடைய தியானத்திலேயே, அவனுடைய ஸ்மரணையிலேயே, அந்த நாமசங்கீர்த்தத்தின் ஸ்மரணையிலேயே அந்த நாமசங்கீர்த்தனம் செய்து கொண்டு எல்லோருக்கும் இனிய பாத்திரர்களாகி நம்மால் எல்லோருக்கும் வேணும் என்கிற உபகாரங்களை அவ்வப்பொழுது செய்து கொண்டு, நாம் வேறு அல்ல, நாம் இந்த சரீரம்தான், சரீரம் என்பது ஆத்மாவாகிவிடாது, அடுத்தவர் சரீரத்தில் இருப்பதும் ஒரே ஆத்மாதான், ஒரே பகவான் தான், ஒரே பிரம்மஸ்வரூபந்தான். பலவித சொரூபங்களில் பலவித ரூபங்களை எடுத்து சரீரத்தை தாங்கி அது உள்ளே அமர்ந்து கொண்டு உலகத்தில் அது வியாபித்து கொண்டிருக்கிறது, மாயை செய்து கொண்டிருக்கிறது. அவன் இருக்கவும் இருக்கிறான், இல்லாமலாவும் இருக்கிறான். அவன் காண வேண்டுமென்றால் நாம் உடனே கண்டுவிடலாம், ஆனால் கண்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டால் காண முடியாது என்கிற எல்லாவற்றையும் பக்தி என்ற ஒரே ஒரு சித்தாந்தத்தினால்தான் அவன் கட்டுப்படுவான் என்கிற இந்த ஒரு நிலைமையை நாம் மனதில் வளர்த்து கொண்டோமானால், அரிது அரிது மானிட பிறவி எடுத்தல் அரிது என்று கிடைத்த இந்த ஒரு தேகத்தில், இந்த ஒரு பிறவியில், அந்த பிறவியின் பலனை அவனுடைய பாத திருவடிகளுக்கே, அந்த திருவடி தாமரைகளுக்கே அர்ப்பணம் செய்து கொண்டு கடைசியில் மோட்ச பிராப்தி அவனை அடைவோம் என்ற ஒரு உண்மையை நாம் மனதில் நிறுத்தி கொண்டோமானால் நமக்கு எப்பொழுதும் நமக்கு க்ஷேமம்தான், லாபம்தான், சந்தோஷம்தான். அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம் எப்பொழுதும் கேட்பது, அதை அனுபவிப்பது என்பது ஒரு தனி அனுபவம். பாகவத சிரேஷ்டர்கள் பாடியிருக்கிறார்கள், நாமும் கேட்கலாமே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகி ஜீவனஸ்மரணம் போல புண்டலீக வரதே ஆஞ்சநேயமூர்த்தி கீ. சத்குரு புரந்தரதாஸ் மகாராஜ் கீ. Hare Ram Gopalam Bhaja Govindam Mama Jeevanam.